தமிழ் நியூஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வாங்க பேசலாம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவேற்கிறோம். லஞ்சமும் ஊழலும் ஒரு நாட்டினுடைய முன்னேற்றத்தை எந்த அளவிற்கு பாதிக்கின்றது? நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமல்ல, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையையும் பாதிக்கின்றது. எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது? இதற்கு யார் யாரெல்லாம் காரணம், என்ன தீர்வு என்பதை பற்றியெல்லாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். தம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசு விமர்சகர் காரை செல்வராஜ் அவர்களும் சமூக ஆர்வலர் கோபுகுமார் அவர்களும் வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஊழல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயமா இருக்கு. இந்த ஊழல்னால நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதனால நாட்டுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்படுது, எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஊழல் செய்யலாம் என்பதை மக்களே அங்கீகரிக்கக்கூடிய நிலைதான் இன்று. நம்ம ஊழல்ல பாதிப்பு இருக்குது, அதனால அரசாங்கத்திற்கு மட்டுமில்லை பொதுமக்களுக்கும் நேரடியான பாதிப்பு அவர்கள் கண்களுக்கு தெரியவில்லை என்று சொன்னாலும் மறைமுகமான பாதிப்புகள் அவர்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் இன்று இருக்கிற மக்கள் தான் அரசியல் ஆரம்பத்திலே அரசியலில் இருக்கிற ஊழல்வாதிகள், ஊழல் செய்தே அரசியலில் பெயர் வாங்கி கொண்டிருப்பவர்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பினை மக்கள் உருவாக்கி கொடுக்கிறார்கள். ஒரு தவறு செய்கிற பொழுது அந்த தவறை கண்டிப்பா ஒரு பெற்றவங்க குழந்தை தப்பு பண்ணா அந்த குழந்தையை திருத்துறதுக்கு முயற்சி பண்றோமா இல்லையா? நம்ம முயற்சி பண்றோம் அந்த குழந்தையை தவறாக போகிற வழியிலிருந்து அதை நல்ல திசைக்கு இந்த ஊழல் நடக்கிற பாதிப்புகள் மக்களுக்கு தெரியலையோங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. மக்களுக்கு தெரியறது இல்ல, மிகப்பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படுத்து. ஏன்னா மக்கள் எப்படின்னா தனக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் போது மட்டும்தான் வெளியில இறங்கி போராடுவாங்க. அது எங்கேயோ நடக்குது, யாரோ பண்றாங்கன்ற ஒரு மனப்பான்மையில இருக்கும் போது அதனுடைய விளைவுகளே தெரியாதப்ப அதை அவங்க யோசிக்கவே மாட்டேங்க. மக்கள் போராடுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த திடீர்னு ஒரு மழை வெள்ளம் வந்ததுக்கு பிறகு அரசாங்கத்துல 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா கியூல நிக்கிறதுக்காக போராடுறாங்க. ரேஷன் கடையில போய் அரிசி பருப்பு வாங்குறதுக்கு கியூல நின்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல போய் முன்னால போன ஒரு அரை மணி நேரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போலான்னு நிக்கிற நேரத்துல மக்கள் போராடுகிறார்கள். வீட்டுல தண்ணி வரல, குடிக்கிறதுக்கு ஒரு அத்தியாவசிய தேவை தண்ணி இல்லைன்னு சொன்னா போராடுறாங்க. மின்சாரம் இல்லை. இதெல்லாம் நேரடியாக மக்களை பாதிக்கிற விஷயங்களுக்கு மக்களுடைய மக்கள் போராட்ட களத்திற்கு வருகிறார்கள். ஆனா இப்ப நிலக்கரியில ஊழல் நடக்கிறது. ஒரு 40% ஆஷ் கண்டென்ட் இருக்கிற நிலக்கரியை தான் நம்ம இன்னைக்கு இறக்குமதி பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால மின்சார உற்பத்திக்கு இப்ப ஒரு டன்னுல எவ்வளவுன்னு சொன்னா நீங்க அதுக்கு 1.5 டன் வாங்கி தான் நீங்க ஒரு கணக்குக்கு சொல்றேன். ஒரு யூனிட்டுக்கு 1 டன் நிலக்கரி தேவை என்கிற பொழுது அதுல ஒரு 20-25% ஆஷ் கண்டென்ட் இருந்ததுன்னா ஒரு டன் போதும் நிலக்கரி. ஆனா 40% இருக்கிற ஆஷ் கண்டென்ட்டோட ஒரு நிலக்கரியை வாங்குறதுக்கு ஒரு 1.5 டன் தேவைப்படுகிற பொழுது அங்கே ஊழல் நடக்கிறது. இது நேரடியாக மக்களை எங்க பாதிக்கும்? மின்சாரத்தினுடைய விலையேற்றம் வருகிற பொழுது ஒரு யூனிட்டுக்கு மக்கள்கிட்ட அந்த ஸ்லாபை கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணும்போது அது ஒரு 10 நாட்களுக்கு தான். அரசாங்கம் பொதுவாக ஒரு மின்சாரத்துறையில ஒரு பெரிய ரெசல்யூஷனை கொண்டு ஒரு 4 ரூபாய் ஒரு யூனிட் ஏற்றும் போது ஒரு 4 நாளைக்கு அரசியல் கட்சிகள் மக்களுக்காக போராடுகிறார்கள். எந்த மக்கள் அதற்காக வீதியில் இறங்கி போராடி இருக்காங்க சொல்லுங்க? ஒரு அரசியல் எதிர்கட்சிகள் போராட்ட களத்திற்கு மக்கள்கிட்ட சொல்றாங்க ஆளுங்கட்சி இப்படி பண்ணிருக்குன்னு சொல்ற போராட்டம் தான். இப்ப சாலை போடுற வீட்டு வாசல்ல போடுற சாலை போட்டு முடிக்கிற போது அது என்ன ஸ்பெசிபிகேஷன்ல அந்த சாலை போடப்பட வேண்டும் என்று மக்களுக்கு தெரிவிப்பதில்லை. 40%. இப்ப நீங்க 1 கோடி ரூபாய்க்கு ஒருத்தர் கான்ட்ராக்ட் எடுத்தாருன்னா 40 லட்சம் ரூபாய் அவர் அந்த வார்டு கவுன்சிலர் துவங்கி, அந்த வார்டு கவுன்சிலர் மட்டும் இல்ல, எதிர்கட்சியில இருக்கிற முக்கியமான பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஆள்ல இருந்து துவங்கி அந்த வார்டு கவுன்சிலர், நகராட்சி நகர்மன்ற தலைவர் உட்பட அங்க இருக்கிற அதிகாரிகள் வரைக்கும் கொடுப்பதற்காக ஒரு 40 லட்சம் ரூபாயை அவர் ஒதுக்கி வைத்து விட்டு இந்த 60 லட்சம் ரூபாயில அவருக்கான ப்ராஃபிட், அவருடைய வருமானத்தை பாத்தீங்கன்னா அவர் எடுக்கிற கான்ட்ராக்ட்ல ஒரு 30-40% பணத்தை கூட அந்த சாலை மேம்பாட்டிற்கு, சாலை போடுவதற்கு அவர் செலவழிப்பதில்லை. அப்ப என்ன ஸ்பெசிபிகேஷன்ல சாலை போட சொல்றாங்களோ அந்த ஸ்பெசிபிகேஷன்ல அவரால் போட முடியுமா? சோ அங்கே நடக்கிற ஊழல் மக்களுக்கு கண்ணுக்கு தெரிவதில்லை. ஆனா இன்னொரு ஸ்பெசிபிகேஷன் பாத்தீங்கன்னா, ஒரு பெரும் மழை அடித்து நேற்றுக்கு ரோடு போட்டிருக்காங்க. ஒரு பெரிய மழை அடிக்குது மறுநாள், இந்த மழையில ரோடு இப்ப டேமேஜ் ஆகி போச்சுன்னு சொன்னா சாலை மேம்பாட்டுல போட்ட ஏன் ரோடு நேற்று தானே போயிடுச்சுன்னு கேட்கக்கூடிய அதிகாரம் ஸ்பெசிபிகேஷன்ல இல்ல. ஒரு மிகப்பெரிய மழை பெய்கிறது, தார் ரோடு போகும் அப்படிங்கிறது தான் கணக்கு. இதை மக்கள் இது மக்களுக்கு இது நேரடியா சென்று போய் சேருவதில்லை. யாராவது மேடு பள்ளம் கீழே விழுந்திருந்தானா ரோடு போட்டிருக்கான் பாவி எப்படி போட்டு போயிருக்கான், இந்த புல்ல விழுந்துருச்சேன்னு கவலைப்படக்கூடிய மக்களை பார்த்திருக்குமே தவிர பெரும்பாலான ஊழல்கள், இந்த இந்திய பொருளாதாரத்தையே புரட்டி போடுகிற ஊழல்கள் இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைந்திருப்பதற்கு இந்த ஊழல்வாதிகள் தான் காரணம். மிகப்பெரிய ஒரு அரசியல் இயக்கங்கள் எல்லாம் ஒன்னே வேண்டாம், நீங்க
தமிழக தேர்தலில் மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் 2500 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட ஒரு குறிப்பு 2500 கோடி ரூபாய் இந்த அரசியல் கட்சிகள் செலவழிச்சிருக்கிறாங்க. தேர்தல் செலவு 2500 கோடி ரூபாய். எங்கிருந்து உங்களுக்கு கிடைக்கும் அந்த பணம்? ஒரு அரசியல் இயக்கத்திற்கு ஒரு பாராளுமன்ற தொகுதிக்கு 50 இருந்து 70 கோடி. மக்கள் காரணம்னு நீங்க சொல்றீங்க. மக்கள் காரணம் இல்ல, மக்கள் காரணம் இல்ல. இந்த 2500 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஒரு அரசியல் போட்ட முதல்ல எடுக்கிறதுக்கு வியாபாரம் எடுக்கிறதே சாலை மேம்பாடு. இப்ப ஒண்ணு இல்ல, மெட்ரோ ரயில், மோனோ ரயில் பெரிய 10,000 கோடி 20,000 கோடி 30,000 கோடி ரூபாய்க்கு ஒரு 10% வைங்க. இரண்டாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து மிகப்பெரிய இயற்கை தாதுக்களான மணல்ல இருந்து நீங்க நிலக்கரியில இருந்து இந்த இரும்பு தாதுக்கள் இருந்து நீங்க எதை எடுத்து பார்த்தாலுமே தனியாருக்கு தான் தாரை வார்க்கப்பட்டிருக்கிறது. தனியாருக்கு தாரை வார்க்காமல் இது அரசாங்கத்தினுடைய மேற்பார்வையில் நேரடியாக நடைபெற்றிருந்தால் அரசாங்கத்திற்கு வந்து வருமானமும் உயர்ந்திருக்கும், மக்கள் மீது வரி திணிப்போ மற்ற செய்திகள் இல்லாம இருக்கும். மக்கள் மீது வரி திணிப்பதே ஒரு வகையான ஒரு ஊழல் தான் நம்ம எடுத்துக்கணும். நீ செய்ய வேண்டிய காரியத்தை ஒரு இடத்தில் நீ சரியாக செய்யாமல் அதில் நீ இருந்து அதில் வருகிற பணத்தை நீ எடுத்துக்கொண்டு அதற்கு செலவெல்லாம் நீ எடுத்துக்கிற மக்கள் மீது வரியை திணித்து உன் பொருளாதாரத்தை மேம்படு. நீங்க எந்த பைனான்ஸ் மினிஸ்டர் வந்தாலும் நீங்க பட்ஜெட் தாக்கல் பண்ண உடனே பாருங்க, வரி விதிப்பு இந்த எந்த பக்கத்துல இருந்து வருமானத்தை ரெவென்யூ கொண்டு வரலாங்கிறதுக்கு பல திசைகளில் இருந்து கொண்டு வர்றதுக்கு தான் முயற்சி பண்றாங்களே தவிர உள்ளுக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிற தவறுகளை சீர்தூக்கி மேம்படுத்தி அந்த ஊழல் நடக்காமல் பார்த்து திட்டத்திற்கான செலவுகளை முறையாக வரைப்படுத்திக் கொண்டு சொன்னாலே இங்க இந்தியாவில் மக்களுக்கு வரியே போட வேண்டாம். அவ்வளவு செல்வங்கள் உள்ள நாடு இது. அதனால இது வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக வரி விதிப்புன்றது மக்களை பாதிக்கக்கூடிய விஷயம். அதுக்கு காரணம் ஊழல் தான் காரணம். அதாவது சார் இப்ப பாத்தீங்கன்னா சார் சொன்னாரு நேரடியா பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் வந்து மக்களுக்கு தெரியுது, மறைமுகமா நடக்கிற ஊழல்கள் வந்து மக்களுக்கு தெரியறது இல்ல, அதுக்காக போராடுறதும் இல்லைன்னு சொல்றாரு. இப்ப அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, மக்களுக்கு என்ன பாதிப்புகள்னு தெரியும் போதுதான் அதுக்கான போராட்டங்களை அவங்க துவக்க முடியும் இல்லையா? நீங்க ஊழல் பத்தி நாம பேச ஆரம்பிக்கும் போது ஊழலுடைய ஊற்றுக்கண் எங்கன்னு நீங்க பார்க்கணும். இந்தியாவில் வந்து 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு 47 இருந்த தலைவர்களும் அதிகாரிகளும் சிறப்பாகவும் ஒரு சுயநலம் இல்லாமல் தன்னலம் இல்லாமல் சமூக சேவை சர்வீஸ் மென்டாலிட்டியில இருந்தாங்க. என்னைக்கு பிரிட்டிஷ்காரங்க போனாங்களோ கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து பியூரோக்ராட்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த ரெண்டு மையங்கள் ஊழல் ஆரம்பிக்கிறதே வந்து அதிகார வர்க்கமும் அரசியல் தலைவர்களும் இந்த ரெண்டு வர்க்கத்திலிருந்து தான் ஊழல் ஆரம்பிச்சது. மக்களை பத்தி கேட்டீங்க, பொதுவாக இன்னைக்கு காமன் சிவிலியன் பாத்தீங்கன்னா இந்தியால சுமார் 300 மில்லியன் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா பிலோ பாவர்ட்டி லைன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க. அதே மாதிரி 30 கோடி மக்கள் வந்து மின்சார வசதி இல்லாம இருக்காங்க. மொத்த இந்தியாவுடைய பாப்புலேஷன்ல 65% 35 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் இருக்காங்க. ஆனா இப்படிப்பட்ட இந்தியாவில் உலக நாடுகள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்பரன்சி கரப்ஷன் இன் ப்ரொசீஜர் இண்டெக்ஸ்ங்கிற ஒரு அமைப்பினுடைய புள்ளி விவரம் என்ன சொல்லுதுன்னா 179 நாட்டிலே இந்தியா வந்து டிரான்ஸ்பரன்சியில வந்து 79வது இடத்தில் இருக்குதாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு சாதாரண அடிப்படை குடிமகன் தன்னுடைய பிறப்பு சான்றிதழ் துவங்கி ஓட்டுநர் உரிமம் பெறுவது, ஏன் வங்கியிலே கடன் பெறுவது என்ற அடிப்படை விஷயத்திற்கு இன்றைக்கு நேரம் செலவு செய்வதற்கும் எளிதான முறையில் சான்றிதழ் பெறுவதற்கும் முதல்லையே அவங்க ஊழலை கையில் எடுக்கிறாங்க, லஞ்சத்தை கையில் எடுக்கிறாங்க. முதல் அடிப்படை. இரண்டாவது நீங்க இந்தியாவில் 62% ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ஊழல் செய்யறவங்க 62% ஃப்ரெஷர்ஸ் வந்து வேலை வாய்ப்புக்காக ஊழல் பண்றாங்க, பணம் கொடுக்கறாங்கங்கிற ஒரு தகவல் வந்திருக்குது. உலக வங்கி என்ன சொல்லுதுன்னா இந்தியாவுடைய ஊழல் என்பது கடந்த ஆண்டுகளை விட 2002க்கு பிறகு 2014 குறைந்திருக்கிறது. எப்படி குறைச்சிருக்கோங்கன்னா மக்கள் போராடாம இல்லை. இன்னைக்கு ஜன் லோக்பால் கொண்டு வரணும், அண்ணா ஹசாரே போராட்டம் பண்ணாரு இறங்கி வீதியில வந்து. இன்னைக்கு சோசியல் மீடியாஸ் ஆகட்டும், வெப்சைட்ஸ் ஆகட்டும், பத்திரிகை துறை ஆகட்டும், மக்கள் விழிப்புணர்வோடு ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக போராடுவதற்கு வந்துட்டாங்க. நீங்க அரசியல் கட்சியும் அரசியல் கட்சியை சார்ந்த அதிகாரம் இந்த பியூரோக்ராட்ஸும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய அந்த ஊழல் செய்வதே தனக்கு என்று ஒரு குரூப்பை வளர்ப்பதற்காக, அவர்களுக்கு ஒரு செல்வாக்கான ஒரு குரூப்பை வளர்ப்பதற்கு அந்த லஞ்சம் ஊழலை வந்து அவங்க கொண்டு வராங்க. இது வந்து அரசியல் அதிகார மையத்தில் இருக்கிறவங்க பண்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு, அவங்க பண்ற தவறு.
அண்ணன் சொன்னது மாதிரி அரசு திட்டங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு திட்டங்களும் வந்து இன்னைக்கு ₹1 நம்ம ஒரு மக்களுக்கு செலவு பண்றோம்னா அதுல 10 பைசா தான் வந்து சேருது, 90 பைசா வந்து ஊழல் பண்றாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து 1940 இருந்து இப்ப 2012 பார்க்கும்போது 14 வந்து மிக அளவிலான மிகப்பெரிய மெகா ஊழல்கள். இதுல வந்து கட்சி பாகுபாடு கிடையாது. எல்லா அரசியல் கட்சிகளும் இந்த ஊழல்ல பங்கு பெற்று இருக்கிறது. அதற்கு பல லிஸ்ட் இருக்குது. நீங்க ஆண்ட கட்சியும் சரி, ஆளுகிற கட்சியும் சரி, அவங்க ஆளுகின்ற மாநிலங்களிலும் சரி, அதே மாதிரி ஜுடிஷியரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீதித்துறையில கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு நீதித்துறையை உலுக்கிய ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த மாதிரி நீதித்துறையிலேயே ஊழல் அதிகமாகிட்டு, லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் பெயர் பெற்றவர்கள் வந்து இன்றைக்கு நீதிபதியாக வர்றாங்க. அவர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சலுகை வழங்குறாங்க. இது அரசு ஒப்புதல் கொடுத்ததெல்லாம் சர்ச்சையை பார்க்கிறோம். இதெல்லாம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்த விஷயங்களை ஒரு நீதிபதி தன்னுடைய ஓய்வுக்கு பிறகு அறிவிக்கிறாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவோட மிகப்பெரிய சாபக்கேடு. இதை வந்து மக்கள் கட்டாயம் விழிப்புணர்வுடன் இந்த ஊழலையும் கரப்ஷனையும் கண்ட்ரோல் பண்ணியாகும். இல்லாவிட்டால் நாடு என்பது என்றைக்குமே இந்திய தேசம் ஒரு வளர்ச்சி அடைகின்ற தேசமாக இருக்கும், வளர்ந்த நாடாக மாறுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு என்பதுதான் என்னுடைய கருத்து. சார், இப்ப ஊழல் பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து ஒரு விஷயம் போய் சேர்றதுக்கு முன்னாடியே நடக்கப்படுற விஷயம். இத நேரடியா வந்து மக்களுக்கு இப்ப லஞ்சம்னு வந்து பாத்தீங்கன்னா நடக்கிற விஷயத்துக்கும் மக்களுக்கும் நேரடியா தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா ஊழல்னு பார்க்கும்போது மக்கள் கிட்ட போய் அந்த பணி போய் சேர்றதுக்கு முன்னாடியே நடக்கப்படுற ஒரு விஷயம். இதுக்கு ஈக்குவலா சொல்லணும்னா திருடுறதுக்கு சமம்னு சொல்லலாம். ஒருத்த வந்து தூங்கிட்டு இருக்கும் போதோ இல்ல ஏமாந்து இருக்கும் போதோ அவனுக்கு தெரியாம திருடுறது திருட்டு. ஏறக்குறைய திருட்டுங்கிறதும் ஊழல்ங்கிறதும் ஒரே மாதிரியான விஷயம்தான். ஆனா மக்கள் வந்து இப்ப தன்னுடைய வீட்டுல ஒரு திருட வந்து திருடுறான்னா அவனுடைய நடவடிக்கை அவனை எதிர்க்கிறதும் சரி, இல்ல திருடு போனதுக்கு அப்புறம் காவல்துறை போய் புகார் கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் நடவடிக்கைகள் இருக்கும். ஆனா இதுவே ஒரு ஊழல் நடக்கும் போது அவனுடைய அந்த எதிர்க்கக்கூடிய திறன் வந்து குறையுது, போராட்டங்கள் குறையுது. இது ஏன் ரெண்டுத்துக்கும் வேறுபட்ட பார்வை இருக்கு மக்கள் கிட்ட இருக்கு? என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல, இது பழக்கத்துல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விஷயமா ஆயிப்போச்சு, வேற ஒண்ணும் கிடையாது. இது மக்கள் மத்தியிலே கோபம் இருப்பதும், ஏன்னா இங்க திருடனும் ஒருத்தன் தான், ஊழல் செய்யறவனும் ஒரே எல்லாம் ஒண்ணுதான். ஆனா ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த பார்வை வந்து வெவ்வேறா இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? என் வீட்டுல ஒரு அரசாங்க அதிகாரி இருக்காருன்னு வச்சுங்க. இப்ப நானே ஒரு அரசாங்க அதிகாரி, மாசம் ஒரு 30,000 ரூபாய் நான் பாக்குற பணிக்கு அரசாங்கம் எனக்கு சம்பளமா நிர்ணயம் பண்ணிருக்காங்க. நான் அந்த 30,000 ரூபாய் கொடுத்துட்டு நான் ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி கூட ஒரு 1 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்தா என் மனைவி வேண்டாம்னு சொல்ல போறாங்களா? சோ பணத்தின் மீது இருக்கிற மோகமும் இன்றைக்கு வந்து பணத்தினுடைய தேவை, தன்னுடைய தகுதிக்கு மீறி தங்களை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக மக்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் நிறைய வந்து போச்சு. இன்னைக்கு நீ சராசரியா நீங்க ஒரு கைபேசி எடுத்துங்க, அது இப்ப இந்த டச் மொபைல் என்னமோ புதுசா சொல்றாங்க பாத்தீங்க, அதெல்லாம் பையன் வந்த உடனே வாங்கணும்னு நினைக்கிறான். நானுமே ஒரு மொபைல கைபேசி வாங்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சம்பாத்தியத்திற்கு மீறி, என்னுடைய தகுதிக்கு மீறி நான் ஒரு காரியத்தை அனுபவிக்க வேண்டும் என்று என் மனம் சொல்லுகிற பொழுது, காலச்சூழல் மாறுகிற பொழுது எங்கேயாவது இந்த எடுக்கணும்னு திருடுறான். அப்ப தன்னுடைய வீட்டுல வேற ஒரு திருடன் தான் வரக்கூடாது, தானே திருடுறான். ரெண்டாவது இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடிகாரன் மதுவுக்கு அடிமையாகி போனவன் பேரன் வந்து ஒரு 90 வயது பாட்டியை நேற்றுக்கு பனியில கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்கான். எதுக்குன்னு இல்ல, மது குடிக்கிறதுக்கு காசு கேட்டிருக்கான், 100 ரூபாய் கொடுத்திருக்காங்க, 1000 ரூபாய் வேணும்னு சொன்ன உடனே அதை கொண்டுட்டு போயிருக்கிறான். சோ மக்களுடைய மனநிலை மாறி போய் இந்த லஞ்சம் ஊழல் என்பதும் இன்றைக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு 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 மக்களே அவங்களே நினைச்சிட்டாங்க. இந்த வேலைக்கு போனா இவ்வளவு கொடுக்கணும், ஒன்று வேண்டாம். நீ எல்கேஜி யூகேஜிக்கு ஒரு பெரிய பள்ளிக்கூடங்களில் சேர்க்கறதுக்கு எத்தனாயிரம் ரூபாய்? 50,000 ரூபாய், 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்து சீட்டு வாங்கி குழந்தையை படிக்க வைக்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுகிற பொழுது அவங்களுக்கு என்ன வரணும்? இல்ல, ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறோம், இந்த பள்ளிக்கூடத்துக்கு எதுக்கு நம்ம 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து நம்ம சேர்க்கணும்? அவன் வந்து இந்த லஞ்ச ஊழலுக்கு இணையானது தான். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு அரசாங்கம் நிர்ணயம் பண்ணி இருக்கிறாங்க, இந்த தகுதியுள்ள மெட்ரிகுலேஷன் பள்ளிகளுக்கோ சமச்சீர் கல்வி நடத்துற பள்ளிகளுக்கு இவ்வளவு பணம் வாங்கினால் போதும் என்று அரசாங்கம் ஒரு குழு அமைத்து நிர்ணயம் பண்ணி கொடுத்ததற்கு பிறகு கூட எனக்கு தெரிந்து சொல்லுகிறேன், ஒரு பள்ளிக்கூடத்துல இதுவரைக்கும் அந்த மாதிரி நடக்காத ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த ஆண்டிலிருந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்கள் சேர வருகிற மாணவர்கள் 50,000 ரூபாய் கொடுத்தாதான் அந்த பள்ளிக்கூடத்துல படிப்பதற்கு சீட்டு கொடுக்கிறாங்க. ஏன் இந்த மாற்றம்? அரசாங்கம் நிர்ணயம் பண்ணியிருப்பதை பெற்றுக்கொண்டு அவர்கள் கல்வியை அந்த பள்ளி வளாகத்தை நடத்துவதற்கு, அந்த பள்ளிக்கூடத்தை நடத்துவதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அவருடைய தேவை அதிகமாக இருக்கிறது. அதிகமாக சம்பாதித்து பழக்கப்பட்டவர்கள் வேறு வழியை தேடுகிறார்கள். இதை நீங்க லஞ்சம் சொல்லுவீங்களா, ஊழல் சொல்லுவீங்களா? இது ஒரு வகையான ஏமாற்று வேலைதான்.
நீ எந்த ஒரு அரசாங்க சொன்னார், ஒரு ஓட்டுநர் உரிமத்திலிருந்து ஒண்ணு வேணாம், வில்லேஜ் விஏஓ, ஒரு விஓ நீ ஒரு வேலை நடக்கணும்னு போனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த வேலைக்கு போனால் இவ்வளவு தர வேண்டும் என்று திட்டமிடப்பட்டு இருக்கிறது. யாரு திட்டம் போட்டோம்? நான் ஒரு இடத்துல பணம் கொடுக்க கூடாதுன்னு போறேன், ஒரு பணத்தை கொடுக்காமல், லஞ்சம் கொடுக்க மாட்டேன், நான் கொடுக்காம தான் இந்த காரியத்தை செய்வேன் என்று ஒரு 15-20 நாட்கள் அந்த இடத்துக்கு நான் நடந்துட்டேன். நடந்ததற்கு பிறகு நண்பர் சொல்றாரு, அவன் கேட்ட 200 ரூபாய் நீ அன்னைக்கு கொடுத்திருந்தேன்னா இந்த 14 நாட்கள் உனக்கு வந்து அலைச்சல் மிச்சமாயிருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். நீதிமன்றத்திலே வந்து ஊழல் நடக்குது என்றார், திட்டமிட்டு நடக்கிறது. நீதிபதிகளிடமே இவர்கள் இந்த வழக்கில் 14 நாட்கள் வீணாக போச்சுன்னு சொல்றீங்க. அப்ப அந்த லஞ்சம் வாங்குறதுக்காக அந்த 14 நாட்கள் அலைய விட்டுருக்கான். அது அவருக்கு ஈஸியா சொன்னார். ஏன் சார் நீங்க வீராப்பு பண்ணிட்டு இருக்கிறீங்க? அவன் கேட்ட 200 ரூபாய் கொடுத்தீங்கன்னா முத நாளே வேலை முடிஞ்சிருக்கும். கூட ஒரு 100 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அந்த சர்டிபிகேட் வீட்டுல கொண்டாந்து கொடுக்க போறான். 14 நாள் டெய்லி காலைல ஒரு 10 மணிக்கு வந்து 1 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போறீங்களேன்னு கேட்கக்கூடிய சூழ்நிலை. நீதித்துறையில் அண்ணன் கோபகுமார் அவர்கள் சொன்னது போல் ஒரு தீர்ப்பிலே நீதி வர வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்தால் நீதிபதியிடம் பேரம் பேசி அந்த வழக்குரைஞர்கள் 2 பக்கம் உள்ள வழக்குரைஞர்கள் உட்கார்ந்து பேசி தீர்ப்பு நம்ம பிறகு பேசலாம் சார். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. இப்ப சார் சொன்னது மாதிரி கல்வி வந்து இன்னைக்கு ஒரு வியாபாரமாவே மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். முன்னாடி எல்லாம் வந்து ஒரு அமௌண்ட் இவ்வளவுதான் அமௌண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு டொனேஷன், இந்த டொனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைய நாங்க எங்க பள்ளியில சேர்த்துக்குவோம் அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அந்த நிலைமை மாறி அந்த டொனேஷனுக்குள்ள யார் அதிகமா டொனேஷன் கொடுக்கறாங்களோ அவங்க பிள்ளைகளை தான் நாங்க ஸ்கூல்ல சேர்ப்போம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கு. இப்போ இதையும் தாண்டி இப்ப அதிகமா யார் டொனேஷன் கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரியாது. சோ அதுல வேற தனிப்பட்ட முறையில அந்த அரசு அந்த ஸ்கூல் டீச்சரையோ இல்லையா அதிகாரிகளையோ யாரையும் மீட் பண்ணி அவங்களுக்கு தனியா ஒரு லஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் டொனேஷன் பிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த ஊழல் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்கு. இத மக்கள் வந்து கவனிக்க தவறிடுறாங்க. இதனால அவங்களுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் பாதிக்கப்படுதுன்றது தவறிடுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? பொதுவாக வந்து கல்வி நிலையங்கள் வந்து என்றைக்கு வியாபார ஸ்தலமாக மாறியதோ அன்று முதல் வந்து இது பெருக்கெடுத்து விட்டது. எப்படி வந்து அரசாங்கம் வந்து இன்னைக்கு ஒரு கல்லூரியில் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு ஒரு கோட்டா கொண்டு வந்து அதுல கொஞ்சம் சீட்டு ஒதுக்கி மேனேஜ்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டு மிச்சம் சொச்சம் சீட்டை வந்து அரசு இடஒதுக்கீடு மூலம் நிரப்புறோம் சொல்லிட்டு இதுல நீங்க பாத்தீங்கன்னா முறைகேடு, அதிகமான முறைகேடு. கல்வி வந்து வியாபாரமான உடனே அங்கே வந்து நீங்க சொல்றது மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா அந்த உறவினர்கள் மூலமாகவோ அல்லது நிர்வாகத்தின் மூலமாகவோ அந்த படிக்காத ஒரு மாணவன் தன்னுடைய மதிப்பெண் குறைவாக எடுத்த பிறகு அதிகமான மதிப்பெண் எடுத்த மாணவன் ஜாதி அடிப்படையிலே வந்து அரசாங்கத்திலே போட்டி போட்டு சீட்டுக்கு வரப்பல மார்க்கே எடுக்காம இன்றைக்கு பணங்களை ஒன்று கட்டுக்கட்டா கொடுத்து கல்லூரியில் இடம் வாங்குறாங்க. இன்னைக்கு ஒரு எம்டி சீட்டுக்கு ஒரு மிகப்பெரிய பிரபலமான கல்லூரியில 3 கோடி ரூபாய் ஒரு சீட்டு, ஒரு வருஷத்துக்கு 20 சீட்டு தான் உண்டு. அந்த மருத்துவமனையில போய் அந்த மருத்துவ கல்லூரியில போய் ஒரு சீட்டு கேட்டாச்சுன்னா 3 கோடி ரூபாய் இருந்தாச்சுன்னா எம்டி சீட்டுக்கு வாங்க. எங்க சாதாரண மனிதன், நல்ல ஏழை மனிதன் எம்டி படிக்க முடியும், உயர் படிப்பு படிக்க முடியாது. இன்னைக்கு இந்தியாவில் வந்து 100% மாணவர்கள் வந்து பிரைமரி ஸ்கூலுக்கு போறாங்கன்னா உயர்கல்விக்கு வெறும் 7% தான் போறாங்க. 50% மேல்நிலை பள்ளியில முடிச்சிடுறாங்க, 25% கல்லூரியில முடிக்கிறாங்க. உயர்கல்விங்கிறது வந்து மிக குறைவு, சதவீதம் 7%. அந்த 7%ங்கிறது உயர்தட்டு மக்கள் தான் படிக்கிறாங்க. சோ இந்த நிலை மாறணும். இது மாறணும்னா அரசாங்கம் வந்து கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கும்போது இந்த மாதிரி கிடையாது. அவர் இருக்கும்போது அரசு பள்ளிகள், அரசு கலைக்கல்லூரிகள் சிறப்பா இருந்துச்சு, சிறப்பான கல்வி கொடுத்தாங்க. அந்த காலத்துல வந்து IAS IPS ஆபீசர்ஸ், கல்லூரி பேராசிரியர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்க அறிவு ஞானமாக இருந்தாங்க. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா என்னதான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதிட்டு அவங்க காலேஜுக்கு வந்தாலும் அவங்களுக்கு அடிப்படை கல்வியில பாத்தீங்கன்னா அனுபவம் இருக்காது. ஏதோ படிக்கிறாங்க, எழுதுறாங்க. நம்ம கல்வி சிஸ்டம் வந்து சரியில்லை. ரெண்டாவது அரசு நிர்வாகம் என்றைக்கு இந்த கல்லூரிகள் தனியார்மயமாக்கி கல்வி தனியார்மயம் ஆனதோ அன்று முதல் இந்த எல்லா இடத்திலும் ஊழல் பெருகிவிட்டது. சரியான அடிப்படை கட்டமைப்பு வசதி இருக்காது, சரியான தகுந்த ஆசிரியர்கள் இருக்க மாட்டாங்க. நீங்க சொல்ற மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு போயிட்டு அங்க தகுதி இல்லாத மாணவர்கள் வந்து 3 கோடி 4 கோடி கொடுத்து MD MS பண்றாங்க. இதுல பாத்தீங்கன்னா 95% 96% எடுத்த மார்க் எடுத்த பிள்ளைங்க எல்லாம் கூட வந்து ஒரு நல்ல காலேஜ்லயோ ஒரு நல்ல ஸ்கூல்லயோ சேர்ந்து படிக்க முடியாத சூழ்நிலை தள்ளப்படுறாங்க. அவங்களுக்கு லிமிடெட் சீட்னு கொடுத்துறீங்க. நீங்க ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு இவ்வளவு சீட், MBCக்கு இவ்வளவு, BCக்கு இவ்வளவு கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டால படிக்கிறவன் எந்த சிறந்த அதிகாரியா வர முடியுமா? அவங்க எல்லாம் வந்து ஊழல். அவங்க கொடுத்த 5 கோடி 5 கோடி எடுத்தாகணும். நாளைக்கு அரசு அலுவலக, அரசு மருத்துவமனையில ஒரு டாக்டரா போஸ்டிங் வந்தாச்சுன்னா அவருடைய வேலை என்ன? பார்ட் டைமா ஒரு கிளினிக் போடுறது, சர்வீஸ் பண்றது கிடையாது. பிசினஸ் மெடாலிட்டி.
ஒரு கிளினிக் ஆரம்பிக்கிறது எதுக்கு எடுத்தாலும் காசு, தொட்டா காசு, பிடிச்சா காசு, அவ்வளவுதான். மக்களுடைய பணத்தை உரியுறாங்க. அது மட்டும் இல்ல, அரசு திட்டங்கள்ல சேர்ற அதிகாரிகள் இன்னைக்கு ஐஏஎஸ் ஆபீசர் தான், அவங்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு பேங்க்ல இருந்து இந்த கரப்ஷனுக்கு எதிராக ஒரு அமைப்பு ஆய்வு செய்ததுல இந்தியாவுடைய அதிகாரிகள், சிவில் சர்வீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுங்க. என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், இந்த ஸ்கீம்ஸ் எப்படி மக்களை சென்றடையும், அவங்களுக்கு அக்கௌண்டன்சி தெரியும், டெக்னாலஜி தெரியும், ஆடிட்டிங் தெரியும், லா தெரியும், இது அவ்வளவு படிச்சுட்டு அவங்க வராங்க. சோ பேசிக்கா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்ல நீங்க சரி பண்ணுங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரசு முன்னெடுத்து செல்ல வேண்டும். இந்த அரசனுடைய ஒரு சிறந்த அரசு இருந்தாதான் சிறந்த குடி இருக்கும். அரசனுடைய செயல்பாடுகள் சரியா இருக்கு. அரசுடைய செயல்பாடு சரியா இதை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நேரில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வாங்க பேசலாம். நிகழ்ச்சி தொடரும்.